அணு ஆயுதங்கள் போரின் கருவிகள் மட்டுமல்ல, அவை கண்மூடித்தனமாக பொதுமக்களை கொல்வதோடு சுற்றுச்சூழலின் அழிவிற்கும் காரணமாகின்றன. உலக மக்கள் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவற்றை முழுமையாகவும் உடனடியாகவும் தடை செய்ய வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அணு ஆயுதங்கள் மனித குலத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ நடத்தப்படும் வெடிப்பு அதிகமான மக்களின் உயிரிழப்புக்கு காரணமாக அமைவதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார். ஒரு வெடிப்பு என்பது தற்செயலான அல்லது வேண்டுமென்றே வெகுஜன உயிரிழப்புகள், சுற்றுச்சூழல் பேரழிப்பு மற்றும் மீள முடியாத காலநிலை விளைவுகளை தூண்டும் என்பது நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆகவேதான் இந்த அணுகுண்டு தினத்தன்று இந்த அணுகுண்டை பயன்படுத்த வேண்டாம் என பல நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. 1970ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் வரலாற்றில் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்களில் ஒன்றாகும். ஆனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற அணு ஆயுத நாடுகள் ஆயுத குறைப்புக்கான தங்கள் உறுதிப்பாட்டை நிறைவேற்ற தவறி வருவதையும் சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார். 191 நாடுகளால் கையெழுத்திடப்பட்ட அந்த நகல் அணு ஆயுதங்கள் பரவுவதை தடுப்பது, அணு ஆயுத குறைப்பை முன்னேற்றுவது மற்றும் அணுசக்தியின் அமைதியான பயன்பாடுகள் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய சர்வதேச ஒப்பந்தமாகும். ஆனால் அந்த ஒப்பந்தம் பல நாடுகளால் இன்னும் தொடர முடியவில்லை. மேலும் அணு ஆயுதங்களின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டை ஆபத்தான முறையில் தானியக்கமாக்கக்கூடிய AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் அணு ஆயுத அபாயங்கள் அதிகரிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான அனைத்துலக தினம் அண்மையில் அனுசரிக்கப்பட்டதை அடுத்து சுப்பாராவ் பர்னாமா செய்திகளிடம் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.